கர்த்தரையே தரிசிப்பேன் என்று இந்த புதிய நாளிலே நாம் தொடங்குவோம். சங்கீதம் 17:15 நாம் பார்க்கும்போது, நானோ நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன், நான் விழிக்கும் போது உமது சாயலில் திருப்தியாவேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுவதை பார்க்கிறோம். தாவீதினிடத்தில் உலக ஐஸ்வர்யம் இல்லை. தாவீதுக்கு இன்மையிலே பங்கும் இல்லை. தாவீது தன்னுடைய சந்தோஷத்துக்கு உலகத்தின் ஐஸ்வர்யத்துக்கும் சார்ந்திருக்கவில்லை. உலக மக்கள் இன்மையிலே தங்கள் பங்குகளை பெற்றிருக்கிறார்கள். தாவீதிடமோ இவை அதிகமில்லை. உலக ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் தாவீதை அற்பமாக நினைத்து அவரை விரோதிக்கிறார்கள். அவர்கள் தாவீதுக்கு சத்துருக்களாகவும் இருக்கிறார்கள். தாவீதை நெருக்கி ஒடுக்கி இருக்கிறார்கள். உலக மக்களை கொண்டு கர்த்தர் தாமே தன்னை தப்புவிப்பதற்கு மறுதளிக்காமலும் தாவீது பணிவோடு ஜெபம் பண்ணுகிறார். உலக மக்கள் தங்களை ஐஸ்வர்யத்தினாலே வியர்ப்பாய் நிறைந்திருக்கிறார்கள். அவர்களுடைய ஆத்துமா ரட்சிக்கப்படவில்லை. அவர்கள் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளவும் மாட்டார்கள். அவர்கள் நித்திய மரணத்துக்குள் பிரவேசிப்பார்கள். ஜீவித்து போய் இம்மையிலும் தங்கள் பங்கை பெற்றவர்கள் மறுமையிலே அவர்கள் பெறமாட்டார்கள். ஆனால் தாவீதுக்கோ மறுமையிலே நித்திய ஜீவனை தந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று நினைப்போம். தேவனை தரிசிப்பேன் என்று அங்கே உறுதியாய் சொன்ன தாவீதை போல நாமும் தேவனை தரிசிப்போம். ஆமென்.